மினாட்டோ நாமிகாசே கிளானில் இருக்கக்கூடிய மோஸ்ட் பவர்ஃபுல்லான பர்சன் வந்து நிறைய பேர்லாம் கிடையாது, ஒரே ஒருத்தர் தான். அது வந்து மினாட்டோ தான் இருக்காரு. மினாட்டோவை தாண்டி நிறைய பேர் இருக்காங்களா? அவங்க கிளான் என்ன ஆனது? கிசிமோட்டோ என்ன இண்டனில் வந்து மினாட்டோ எழுதினாரு? ஸோ நருட்டோவுக்கு வந்து ஏன் நருட்டோ நாமிகாசேன்னு பேர் வைக்காமல் நருட்டோ உசுமைன்னு பேர் வச்சாங்க? அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஜஸ்டிஸ் ஈஸி, இது நருட்டோ ஸ்பெஷல். மினாட்டோ நாமிகாசே. ஸோ அவரை பார்த்தோமே எனக்கு பயங்கரமாக பிடிச்சிருந்தது. ஸோ அவருக்கு ஏன் நிறையா ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுக்கல அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசாக இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் காட்டுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் சீக்கிரமும் இறந்தும் போயிடுவார். ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய சினோபிஸ் எல்லாருமே வந்து அவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பார்னு சொல்லிட்டு அங்கங்கே ஹிண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதை பற்றியுமே நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஹொக்காகியில் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் வந்து ஹாசிராமா. அதுக்கு ஒரு தேவையும் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மாதரா. ஸோ மாதராவை வின் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒருத்தன் பவர்ஃபுல்லாக இருக்கிறோன்னா அது ஹாசிராமா தான் இருப்பார். அதனால தான் அந்த டெப்த்துக்கு வந்து ஆசிராமா எழுதியிருப்பார். நம்ம என்னதான் மாதரா வந்து குரோமாவை கொண்டு வந்தாலுமே அதையுமே வந்து நம்ம ஆசிராமா ஈஸியாக அடித்து வின் பண்ணிடுவார். அதே அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் தான் மினாட்டோ. ஸோ மினாட்டோ பற்றி நிறைய கான்வர்சேஷன் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜிரையா, அதுக்கப்புறம் வந்து சுனாடி, அதுக்கப்புறம் சீசுயின் எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா நருட்டோட சேர்ந்து. அப்போ கூட சொல்லுவாங்க, நான் பார்த்ததுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் வந்து மினாட்டோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும். அதே மாதிரி நருட்டோ வந்து இந்த விண்டு பேசுகிற ரசன் ஜெரிக்கனை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கப்போ ரசன் ஜெரிக்கனை வச்சு ஒரு சின்ன பேட்டில் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அவர் சொல்லுவார், இது வந்து இதில் பயங்கரமாக பண்ணக்கூடிய பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஹோக்காகே மினாட்டோ தான் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ அதே ககாசி தான் நம்ம ககசுவை வந்து நருட்டோ வந்து வின் பண்ணதுக்கு அப்புறமா அதே கெப்பாசிட்டியில் அவரை தாண்டி போகக்கூடிய பர்சனை வந்து நருட்டோ வருவான்னு சொல்லிட்டு அவரும் நம்புவார். ஏன்னா அவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பர்சன் சொல்லிட்டு அங்கங்கே சொல்லிகிட்டே வருவாங்க. அதுக்கான ஒரு தேவையுமே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா குராமா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பர்சன் நமக்கே தெரியும். ஏன்னா அது வந்ததுன்னா நேசனே கில் பண்ணக்கூடிய அளவுக்கு அதுக்கு பவர் இருக்கும். பயங்கரமாக கொனகை வந்து நிறைய தடவை அட்டாக் பண்ணியிருக்கும். ஃபஸ்ட் டைம் அட்டாக் பண்ணுறப்போ வந்து ஆசிரமா வந்து அதை டிபீட் பண்ணி மிட்ட உசுமைக்குள்ளே வந்து சீல் பண்ணிடுவார். ஸோ அதுக்கப்புறமா அட்டாக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ஹிருசன் எல்லாருமே சேர்ந்து ட்ரை பண்ணுறப்ப கூட ஹிருசன் என்ன சொல்லுவார்னா எங்கே ஃபோர்த் ஹோக்காகி அப்படின்னு கேட்பார். ஏன்னா அவர் வந்து ஈஸியாக வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால தான் நருட்டோ வந்து பெர்த்தப்போ வந்து கூட மினாட்டோ நம்பி ஒரு தனியாக ஒரு இடத்துல வந்து இந்த குழந்தை பிறக்கிற ப்ராசஸ் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்களே பார்க்கல தெரியும், அவரோட டைல் பேஸ்டு பால் இருக்கு இல்லையா, அதை ஈஸியாக சீல் பண்ணிடுவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ பேர் சேர்ந்து எதுவுமே பண்ண முடியாத குரோமாவை வந்து இவர் ஈஸியாக பாதி எடுத்து அவருக்குள்ளே சீல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்து நருட்டோக்குள்ளே சீல் பண்ணிடுவார். இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியான டைம்லேயே அவர் பண்ணுவார். ரொம்ப கூலான பர்சனும் கூட. குசினா அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதை தாண்டி வந்து நம்ம மினாட்டோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓரோச்சிமார் வந்து ரீஅனிமேஷன் ஜுட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஹிருசனுக்கு அகைன்ஸ்டாக வந்து டோபிராமா ஆசிராமா அவங்க ரெண்டு பேரையும் தான் வந்து இறக்கி விடுவான். ஆனால் மினாட்டோவை பண்ண முடியாது. மினாட்டோ வந்து டெத் ரிப்பேர் சீல்குள்ளே அவர் லாக் பண்ணனால பண்ண முடியாது. அதை தாண்டி இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிருசன் வந்து அந்த ஜுட்ஸு வர வைப்பார் இல்லையா, அதை பார்த்தோன்னே வந்து ஃபஸ்ட் டைமாக ஓரோச்சிமார் அப்போ தான் பயப்படுவான். ஸோ அது யாரோட ஜுட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா மினாட்டோட ஜுட்ஸு. ஸோ அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருந்துகிட்டே இருப்பார். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நாமிகாசே அப்படிங்கிற பேர் ஏன் நருட்டோவுக்கு வைக்கல அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏன்னா நருட்டோ வந்து ரொம்ப ஃபேமாக இருக்கக்கூடிய ஹொக்காகியோட பையன், ஓகேவா. அவர் இறந்துருவார். தேர்ட் சினோபி வரப்போ பயங்கரமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பார். நம்ம மினாட்டோ வந்து ஒரு 1000 பேருக்கு மேலே கில் பண்ணியிருப்பார் ஒரு தனியால் அண்ணன். ஸோ அந்தளவுக்கு இருக்கப்போ வந்து அவர் பேரை வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ எல்லாருக்கும் அவருக்கு வந்து நிறைய பேர் எதிரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நருட்டோ நாமிகாசேன்னு பேர் வச்சா நருட்டோட உயிருக்கே ஆபத்தாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நருட்டோக்குள்ளே வந்து 9 tail fox இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அதாவது மினாட்டோட சன்னுக்குள்ளே இருக்குன்னு தெரியும். ஸோ அது பேர் வந்து நருட்டோ அப்படி தெரிஞ்சதுன்னா ஈஸியாக ஃபைன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்காண்டி சரோடோபி என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா நருட்டோ உசுமைன்னு சொல்லிட்டு பேர் மாற்றிடுவார். இதுதான் ஒரு காரணமாக இருக்கும். அதுக்கடுத்து நாமிகாசே கிளானில் இருக்கவங்களாம் என்ன ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிசிமோட்டோ எழுதுகிறப்பே வந்து நாமிகாசே கிளானை வந்து ரொம்ப டெப்த்தெல்லாம் வரையும். அதாவது வந்து ஃபஸ்ட்டு எழுத ஆரம்பித்தப்போ வந்து அவர் சின்ன வயசு அப்பா அம்மாலாம் எழுத நினச்சிருக்காரு. பட் மற்ற கேரக்டர் வந்து கொண்டு வரணும், நிறையா பேட்டில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அது ரொம்ப லைட்டாக எழுதிட்டு வந்திருக்காரு. ஸோ இதையுமே அவர் சொல்லியிருக்காரு. ஒரு மேகசினில் வந்து இன்டர்வியூ கொடுக்குறப்போ அவங்க இருக்கவங்க கேட்டாங்க, இப்போ மினாட்டோ ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனான்னு கேட்டதுக்கு அவர் ரொம்ப சூப்பராகவே ஆன்சர் பண்ணியிருப்பார். கண்டிப்பாக மினாட்டோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சினோபி. ஸோ அவரை தாண்டி பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடியவங்க ரொம்ப கம்மியான பேர் தான். ஆனால் மற்றபடி வந்து அவர் ரொம்பவே ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் சிங்கிள் ஹேண்ட்லேயே வந்து ஜுட்ஸுவெல்லாம் பண்ணுவார். பார்க்கவே வேறு லெவலில் இருக்கும் அது. ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு இன்னொரு ஐடியாவுமே இருந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மினாட்டோவை மட்டும் தனியாக எடுத்து ஸ்பின் ஆஃப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது. 2010 அப்போ வந்து ஒரு இன்டர்வியூவில் அதுவுமே அவர் சொல்லியிருக்காரு. பட் அது ஒரு ஐடியாவே அது முடிஞ்சிருச்சு. ஸோ பயங்கரமாக ஃபீல் பண்ணுறேன் நானுமே, ஒருவேளை வந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னு பார்த்தீங்கன்னா மினாட்டோ அப்பா அம்மா யாருன்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையுமே ரிவீல் பண்ணிக்க மாட்டாங்க. அதுக்கு வரது எல்லாமே வந்து ஃபேன் தியரி தான். இப்படி இதெல்லாம் இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு கோனகாவுக்கு வந்து ஜூனியர் எக்ஸாம் நடக்கும் இல்லையா சினோபி. அப்போ வந்து நிறைய ஃபாரின் வில்லேஜ்லேருந்து நிறைய பேர் அவங்க ஊருக்கு வருவாங்க. அது காமனாக நடக்கக்கூடிய ஒன்று தான்.
ஸோ அந்த மாதிரி தான் வந்து ராக்லியும் வந்திருப்பான். லீ கிளானில் இருக்கக்கூடிய 2 பர்சன் வந்து ராக்லி இன்னொன்று வந்து மெண்டல்லி. ஸோ அதே மாதிரி நம்ம நாமிகாசே கிளானில் இருக்கவங்க வந்திருக்கலாம் அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. மேபி அப்படி தான் இருக்குன்னு நானும் நினைக்கிறேன். அப்படி இருக்கிறதுல லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு பர்சன் அவர் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ கிளானில் வந்து ரொம்ப கம்மியான பேர் இருக்கக்கூடிய கிளான் நிறையா இருக்குது. காகியா கிளானில் யாருமே இல்லை, உச்சியா கிளானில் 2-3 பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கம்மியாகிட்டே இருக்கு இல்லையா, அது மாதிரி அவங்க வந்து ஏதோ ஒரு வாரப்போ வந்து அவங்க இறந்துருக்கலாம். ஆனால் அவங்க அப்பா அம்மா வந்து கண்டிப்பாக வந்து மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாக தான் இருந்திருப்பாங்க. அந்த கிளானுமே ரொம்ப பவர்ஃபுல்லான கிளானாக தான் இருந்திருக்கும். எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஒக்காகியோட லிஸ்ட் எல்லாமே எடுத்துக்கலாமே. நம்ம ஹாசிராமா எங்கேருந்து வந்திருப்பாருன்னா செஞ்சு கிளான்லேருந்து வந்திருப்பாரு. டோபிராமாவும் செஞ்சு கிளான்லேருந்து வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஹிருசன் சரோட்டோபி யாருன்னு பார்த்தீங்கன்னா சாஸ்கே சரோட்டோபியோட பையன், அவர் லெஜெண்டரி சன்னின்னு சொல்லுவாங்க அவரை. ஸோ அவர் பேரில் இன்ஸ்பயர் ஆகி தான் ஃபுகாகு வந்து சாஸ்கேன்னு சொல்லிட்டு அவர் பையனுக்கும் பேரும் வச்சிருப்பாரு. ஸோ அதுக்கடுத்து 4th ஹொக்காகே வந்து மினாட்டோ. ஸோ மினாட்டோ பற்றி பார்க்கறது முன்னாடி சுனாடேவுமே செஞ்சு கிளான்லேருந்து வந்திருப்பாங்க. நம்ம 6th ஹொக்காகே வந்து கக்காசி வந்து அவருமே ஹட்டாகே கிளானில் இருக்கக்கூடிய மோஸ்ட் பவர்ஃபுல்லான பர்சன் தான். அவரும் ஒரே ஒருத்தர் தான் இருந்திருப்பார், சாக்குமோ ஹட்டாகே. அவர் அப்பா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கார் இல்லையா. ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக மினாட்டோட அப்பா அம்மாவுமே மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாக தான் இருந்திருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ வந்து மினாட்டோட பையன். ஸோ மினாட்டோட பவர் என்ன, நருட்டோட பவர் என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் வந்து அவங்க கிளான் வந்து மோஸ்ட் ஸ்ட்ராங்கான ஒரு கிளானாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கிசிமோட்டோ என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளையிங் தண்டர் ஜுட்ஸு இருக்கு இல்லையா, அதை வந்து கிரியேட் பண்ணுறதே மினாட்டோ அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறமா லேட்டராக ஒரு ஐடியாவை மாற்றிக்கிட்டு வந்து அதை டோபிராமா பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. ஏன்னா தனியாக ஜுட்ஸுவே ஒரு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவும் இருந்திருக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பேஸ் ஜுட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இவர் யூஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருந்திருக்கலாம். மேபி அந்த ஸ்பின்னாக போகிறப்ப தான் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். இன்னொரு கெஸ்ட் படி யார் நாமிகாசே கிளானாக இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ரைடரா பார்த்தீங்கன்னா அவரோட ஹேர் வந்து எல்லோ கலராக இருக்கும், கண்ணு ப்ளூ கலராக இருக்கும். அதே தான் வந்து நம்ம மினாட்டோவுக்குமே அவர் ஹேர் வந்து எல்லோ கலராக இருக்கும், கண்ணு ப்ளூ கலராக இருக்கும். ஸோ ஒரே அளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஒரு பர்சன். அது மட்டும் இல்லாமல் ரைடராவோட சர்நேம் அதில் எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. மேபி 2 பேருமே வந்து நாமிகாசே கிளானை சேர்ந்தவங்களாக இருக்கலாம். ஸோ இதுதான் நம்மளால் கெஸ் பண்ண முடிய ஒன்று. இதை தாண்டி ஒரு சில தியரி சொல்லுவாங்க, நருட்டோட அப்பா அம்மா யாருன்னு சொல்லிட்டு. பட் ஸ்டூபிட்டாக தான் இருந்தது, இருந்தாலும் பரவாயில்ல, என்ன தியரி அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அவரோட அம்மா வந்து சொன்னாடியே அப்பா வந்து அவன் லவ் பண்ணுவான் இல்லையா, டான் கட்டாவுக்கோ, அவங்க 2 பேராக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தியரி இருக்குது. கண்டிப்பாக அது கிடையவே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மினாட்டோட ஏஜை பார்க்குறப்போ சுனாடே 14 வயசாக இருக்கப்போ வந்து அவர் பிறந்திருக்கணும். ஸோ அதுக்கு பாசிபிளே கிடையாது. ஸோ அதனால் வந்து சும்மா சொல்கிறது தான். அதுக்கடுத்து ஒரு தியரி வந்து இன்னும் காமெடியாக இருந்தது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜிராயா சுனாடேவுக்கு பிறந்த குழந்தை தான் வந்து மினாட்டோம்பாங்க. கேட்டால் மண்டே வச்சு மேட்ச் பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் சும்மா அவங்களே கிரியேட் பண்ணக்கூடிய ஒன்று. உண்மையானது என்ன அப்படிங்கிறது வந்து கிசிமோட்டோ அவர் ஸ்பின்னாப்பில் எழுதினா மட்டும்தான் நமக்கு தெரியும், இல்லைனா அவர் சொன்னால் மட்டும்தான் நமக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும். ஆனால் நாமிகாசே கிளான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கிளான். அதில் இருக்கக்கூடிய பர்சன் வந்து யாருமே இல்லை. மேபி நம்ம நருட்டோ வேணால் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த கிளானை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஸோ இதை தாண்டி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதுன்னா நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.